இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் மெஷ் அனாலிசிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுவோன்னா, ஒரு சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது அந்த சர்க்யூட்டில் வந்து n நம்பர் ஆஃப் லூப்ஸ் இருக்கும்போது நம்ம மெஷ் அனாலிசிஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம எப்போ போகிறோன்னா, இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சர்க்யூட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தால் தெரியும், அதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருந்திருக்கும், அதுக்கப்புறமா ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருந்திருக்கும். இதே நம்ம ஏசி நெட்வொர்க்குன்னு பார்க்கும்போது அதில் கெப்பாசிட்டர், இண்டக்டிவ் எலமெண்ட்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதே வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து n நம்பர் ஆஃப் லூப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கரண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு மெஷஸ்க்கு நடுவில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிரான்ச்சில் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்யூட் பார்க்கும்போது n நம்பர் ஆஃப் லூப் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரெசிஸ்டிவ் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து மெஷ் அனாலிசிஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஏதோ ஒரு பேட்ச்சில் வந்து நீங்கள் கரண்ட் சோர்ஸ் இருக்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த டைமில் வந்து அதை நம்ம சூப்பர் மெஷ் நெட்வொர்க்காக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் ஐடியா வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் I in the given network. ஸோ நம்ம ஒரு சர்க்யூட் பார்க்கும்போது என்ன பண்ணணும், அது வந்து n நம்பர் ஆஃப் லூப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து மொத்தம் எத்தனை மெஷ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மெஷ் 1, A, B, E, F, A. அதே மாதிரி BCDE, B. ஸோ ரெண்டு மெஷ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மெஷஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 2. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, தென் ரெசிஸ்டிவ் எலமெண்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இன் பிட்வீனில் வந்து அதாவது இந்த ரெண்டு மெஷ்ஷுக்கும் நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மெஷ் வந்து ரெண்டு லூப்க்கு நடுவில் இருந்தால் மட்டும் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. எனி ஆஃப் த பிரான்ச்சஸ் இன்கேஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸ்க்கு பதிலாக இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் நம்ம சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் தான் வந்து சால்வ் பண்ணணும். அந்த மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரெண்டு லூப்க்கு நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா, இது வந்து ஒரு சூப்பர் மெஷ் நெட்வொர்க், அதுக்கேற்ற மாதிரி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மெஷஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் 2. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பொதுவாகவே வந்து மெஷ் அனாலிசிஸ்னாலே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா தான் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது ரூல் நம்பர் 2ல் பார்த்துருப்பீங்க, தட் இஸ் டைரெக்ஷன் ஆஃப் லூப். ஸோ இங்கேயே டைரெக்ஷன் ஆஃப் லூப் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னா, கிளாக் வைஸில் தான் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் I1 அண்ட் திஸ் இஸ் I2. நெக்ஸ்ட்டு கரண்ட் டைரெக்ஷன் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இப்படி வர கரண்ட் என்னாகும், இந்த பிங்கிற நோட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னே நம்மளுக்கு இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா. தென் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கரண்ட் வந்து I2. திஸ் இஸ் I1, திஸ் இஸ் I2. அப்போ இந்த பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ I1 அப்படிங்கிற வர்ற கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, I2 அண்ட் IA. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணணும், இங்கே ஐஏங்கிற கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன வரும், I1 which is equal to I2 plus IA. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம IA கால்குலேட் பண்ணணும்னா என்ன வரும், which is I1 minus I2. அப்போ நம்மளுக்கு இந்த பிரான்ச்சில் I1ங்கிற கரண்ட் இருக்குது, இந்த பிரான்ச்சில் I2ங்கிற கரண்ட் இருக்குது, இந்த பிரான்ச்சில் I1 மைனஸ் I2 அப்படிங்கிற கரண்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், KVL வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இனிஷியலாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், ஒரு நார்மலாக மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லூப் 1க்கு ஃபஸ்ட்டு KVL அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் லூப் 2க்கு வந்து நம்ம KVL அப்ளை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் லூப் 1க்கு வந்து KVL வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே என்ன பார்க்கணுன்னா லூப் டைரெக்ஷன் பார்க்கணும். லூப் டைரெக்ஷன் இந்த மாதிரி அப்வேர்டில் போகிற மாதிரி இருக்குது. அப்வேர்ட் அப்படின்னா என்னது, பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ எதில் லீவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனை தான், அந்த சைனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பாசிட்டிவில் லீவ் ஆகுது, அப்போ என்ன வரும், வோல்டேஜ் வந்து கெயின் ஆகுது. ஸோ +4. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இங்கே கரண்ட்டோட டைரெக்ஷனும் பார்க்கணும், லூப்போட டைரெக்ஷனும் பார்க்கணும். ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ மைனஸ் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் வந்து என்னது, V = I × R. இங்கே உள்ள கரண்ட் வந்து என்னது, I. R வந்து என்னது, 1 ohm. அப்போ 1I1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணணுமா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கரண்ட் சோர்ஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பியர். பட் இதில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டும் இல்லை, இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லி நமக்கு கொடுக்கல. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டர் வோல்டேஜ் அக்ராஸ் தி கரண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக இது வந்து சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குது, நீங்கள் இதில் இந்த மாதிரி கரண்ட் சோர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் நெட்வொர்க் இருக்கும் இல்லையா, ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஓப்பன் சர்க்யூட் மாதிரி கன்சிடர் ஆகிடும். ஓகே, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் நெட்வொர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூப்பர் மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த சூப்பர் மெஷ் நெட்வொர்க்குக்கு நம்ம எப்பவும் போல் KVL அப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணோம் இல்லையா ஒரு பர்டிகுலர் பிரான்ச், அதில் நம்மளுக்கு கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகும். அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது நம்ம அன்னோன் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே பிரான்ச்சில் நம்மளுக்கு கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு எங்கே வந்துருக்கு, பிஇங்கிற பிரான்ச்சில் தான் வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு நெட்வொர்க் இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த நெட்வொர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சூப்பர் மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெட்வொர்க்குக்கு நம்ம KVL வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இனிஷியலாக இங்கே என்ன இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், லூப்போட டைரெக்ஷனை கன்சிடர் பண்ணணும். கரண்ட் டைரெக்ஷன் தேவையில்லை. லூப்போட டைரெக்ஷன் அப்வர்டில் இருக்குது, அதாவது பாசிட்டிவில் லீவ் ஆகுது. அப்போ +4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட் இருந்துச்சுன்னா we have to consider both current direction as well as the loop direction. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. அப்போ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்போ -I1 × 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வருவோமா, இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை. இங்கே பார்த்தோன்னா அகைன் ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இந்த டைரெக்ஷன் டவுன்வர்டில் வரும். ஓகேவா, ஸோ இதுவும் சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா அகைன் என்ன ஆகும், வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் வந்து என்னது, V = I × R. அப்போ I2 × 1. அப்போ 1I2 -1 × I2. இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு அகைன் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், லூப்போட டைரெக்ஷன் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் வந்து லீவ் ஆகுது. அப்போ என்ன வரும், -2. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா which is equal to 0. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், I1 + I2 which is equal to 2. This is equation number 1. ஸோ கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் நெட்வொர்க்குக்கு, அதை தான் நம்ம சூப்பர் மெஷ் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், எந்த பிரான்ச்சை நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு டைரெக்டாகவே அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ரிமூவ் பண்ண BE அப்படிங்கிற பிரான்ச். ஓகே, இந்த பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கரண்ட் டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா,
அது வந்து டவுன்வேர்டில் இருக்குது. பட் இங்கே இவங்க கொடுத்துருக்க டைரெக்ஷன் வந்து அப்வேர்டில் இருக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? I2 மைனஸ் I1. ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுன்வேர்டில் இருந்துச்சுன்னா I1 மைனஸ் I2 நம்ம ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே உங்களுக்கு அப்வேர்ட் டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? I2 மைனஸ் I1 which is equal to 2 ஆம்பியர். இது வந்து given. ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? I2 வந்து கேல்குலேட் பண்ணுறோம். தென் அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1லேயோ ஈக்குவேஷன் 2லேயோ சப்ஸ்டியூட் பண்ணி I1 வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ I2 வந்து 2 ஆம்பியர், I1 வந்து 0 ஆம்பியர். ஸோ இதுதான் வந்து சூப்பர் மெஷ் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் நம்ம பார்க்கும்போது கரண்ட் சோர்ஸ் எங்கேயாவது ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான், இந்த மெத்தட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து கரண்ட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரெண்டு மெஷ்ஷுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? determine the current in each mesh of the circuit shown in figure. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? n நம்பர் ஆஃப் லூப்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து n நம்பர் ஆஃப் மெஷஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா, கரண்ட் சோர்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியலாக எடுத்தோடனே உங்களுக்கு என்ன இருக்குது? கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஓகே, எனி ஆஃப் த பிரான்ச்சஸ், எந்த பிரான்ச்சில் உங்களுக்கு கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து சூப்பர் மெஷ் மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே உங்களுக்கு கரண்ட் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இதில் வந்து சூப்பர் மெஷ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 3 ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. தென் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மெஷ்ஷஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 3. ஸோ ABGHA இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ், தென் இது ஒரு மெஷ். டோட்டலாக வந்து 3 மெஷஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது? திஸ் இஸ் I1, I2, I3. இங்கே டைரெக்டாக நம்மளுக்கு இந்த கரண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எப்போ நம்ம I1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I1ஓட வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக தெரியும். I1 which is equal to 10 ஆம்பியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு லூப் டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோமா? லூப் டைரெக்ஷன் வந்து அகைன் இங்கே நான் கிளாக் வைஸாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் I1, I2, I3. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை பார்த்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லூப் டைரெக்ஷன் வந்து கிளாக் வைஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கரண்ட். ஸோ கரண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ இந்த நோட் பாயிண்டில் வந்து என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இங்கே I1 இருக்குது, I2 இருக்குது. அப்போ இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் இருக்கும்? I1 மைனஸ் I2. அதே மாதிரி இங்கேருந்து வர I2ங்கிற கரண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னே, சிங்கிற நோட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னே இந்த பிரான்ச்லேயும் இந்த பிரான்ச்லேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ திஸ் இஸ் I3, திஸ் இஸ் I2. அப்போ இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? I2 மைனஸ் I3. ஸோ கரண்ட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் மெஷ் நெட்வொர்க் மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சூப்பர் மெஷ் மெத்தட் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு எந்த பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 10 ஆம்பியர் இருக்கா, இந்த பர்டிகுலர் பிரான்ச்சை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? எப்பயும் போல் KVL வந்து அப்ளை பண்ண போகிறோம். KVL அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு சம் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுறோம்? எந்த பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இது ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆயிடுச்சுன்னா இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து 0வாக இருக்கும். வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இப்போது 0. ஸோ இந்த நெட்வொர்க்கில் நம்ம KVL இந்த லூப்பில், இது லூப்பே கிடையாது இல்லையா? லூப் அப்படிங்கிறது என்னது? க்ளோஸ்டு பாத். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லூப்பே கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? அகைன் இங்கே 2 லூப் இருக்குது இல்லையா? இந்த 2 லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? KVL வந்து எப்பயும் போல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் டைரெக்ஷனையும் பார்க்கணும், லூப் டைரெக்ஷனையும் பார்க்கணும்.
இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும், அதாவது ப்ளஸ். ஓகே, அப்போ V is equal to I into Rனா ப்ளஸ் 3 இன்ட்டு I1 மைனஸ் I2. நெக்ஸ்ட்டு இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வந்தோன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸில் நம்மளுக்கு எப்படி இருக்குது, டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 10. அப்போ மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டில் நம்ம இந்த கரண்ட் டைரெக்ஷனையும் பார்க்கணும், லூப் டைரெக்ஷனையும் பார்க்கணும். இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னது, I2 மைனஸ் I3. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு I2 மைனஸ் I3. இங்கே எதுவுமே இல்லை, இது கம்ப்ளீட் பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதை ஜஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 3I1 மைனஸ் 3I2 மைனஸ் 10 மைனஸ் 2I2 ப்ளஸ் 2I3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து I1 தனியாக, I2 தனியாக, I3 தனியாக எழுதியிருக்காங்க. 3I1, இங்கே I2 இருக்குது இல்லையா, இங்கே மைனஸ் 3 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது, அப்போ மைனஸ் 5I2 ப்ளஸ் 2I3 விச் இஸ் ஈக்குவல் டு 10. இங்கே மைனஸ் 10 இருக்குது, ஈக்குவேஷனுக்கு அப்புறம் போச்சுன்னா ப்ளஸ் 10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், லூப் 3லேயும் வந்து நம்ம KVL வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, டவுன்வேர்டில் இருக்குது, இது அப்வேர்டில் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு டைரெக்ஷன் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும், வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். கெயின் ஆச்சுன்னா பாசிட்டிவ், ப்ளஸ் 2 இன்ட்டு I2 மைனஸ் I3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், லூப்போட டைரெக்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும். லூப்போட டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, அப்வர்டில் இருக்குது, நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகிற மாதிரி லூப் டைரெக்ஷன் இருக்குது. அப்போ ப்ளஸ் 10. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை. இங்கே பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. இதில் ரெண்டு டைரெக்ஷனுமே சேமாக இருக்குது. ஸோ மைனஸ் I3. இங்கே எதுவுமே இல்லை, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி வரும். அகைன் இதை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணி I2 தனியாக I3 தனியாக கொண்டு வரோம். 2 இன்ட்டு I2 மைனஸ் 2 இன்ட்டு I3 ப்ளஸ் 10 மைனஸ் I3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2I2, இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 3I3 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, நம்ம ரிமூவ் பண்ண பிரான்ச் வந்து என்னது, இந்த பிரான்ச். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணது இதுதான். ஸோ இந்த ரிமூவ் பண்ண நெட்வொர்க்கில் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 10 ஆம்பியர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டைரெக்டாக I1ஓட வேல்யூ வந்து 10 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 and 3 வந்து கிடச்சிருக்கு, 1 and 2 வந்து கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்மளுக்கு I1 இருக்குது. ஸோ I1ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 10ன்னு சொல்லி டைரெக்டாகவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த I1க்கு பதிலாக 10ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் வரும். மைனஸ் 5I2 ப்ளஸ் 2I3 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே I2 and I3 ஃபார்மேட்டில் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு I2ஓட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ I2 வேல்யூவும் தெரியும், I1 வேல்யூவும் தெரியும். இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டைரெக்டாக I3 வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் மெஷ் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கோ அந்த கரண்ட் சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் நெட்வொர்க்கை தான் நம்ம சூப்பர் மெஷ் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். அந்த நெட்வொர்க்குக்கு KVL அப்ளை பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு சம் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். தென் ரிமூவ் பண்ண நெட்வொர்க்லேருந்து ரிமூவ் பண்ண பிரான்ச்சிலேருந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணோன்னா அன்னோன் கரண்ட் வந்து டைரெக்டாக வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சூப்பர் மெஷ்னால் இவ்வளோ தான். தேங்க்யூ ஆல்.